சொல்ல வரேன். ஒரே ஒருத்தர் தவறாக சொன்னால் கூட அவர்கிட்ட தேடி கண்டுபிடிச்சி அந்த தவறை சரி பண்ணிக்கணும், அல்லது என்னுடைய விஷயம் தவறு இல்லைன்னு சொல்லணுங்கிறதுல நான் எப்போவுமே ரொம்ப தீர்க்கமாக இருக்கேன். இது நிறைய இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. இப்போ கூட நான் பதிவு பண்ண வந்தது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்களை சந்திச்சுட்டு வந்த ஒரு இனிமையான அனுபவத்தை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கான விஷயம். நான் பார்த்துட்டு வந்தவொடனே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியில் வந்து ஒரு பயங்கர பரபரப்பாகி, அது ரொம்ப ஒரு ஸ்வீட் மெமரி. அதை வந்து நான் என்ன பேசினேன் அவரோட, அவர் என்ன பேசினாருங்கிறத தனித்தனியாக ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஒரே ஒரு வீடியோ எடுத்து அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாங்கிற எண்ணத்தோடு நான் இப்போ பேச போகிறேன். இப்போ நான் பேசுகிறதுலையும் ஏதாவது என்ன அறியாமல் தவறுகள் இருந்தால் அதை முன்கூட்டியே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு வார்னிங் எப்படியுமே போட்டுக்க முடியுமான்னு பார்க்குறேன். நான் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு அந்த லெஃப்ட்டில் போடுற மாதிரி, சபரிமலைக்கு போகும்போது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற தவறுகள் எல்லாம் மன்னிக்கணும் ஐயப்பான்னு கேட்டுக்குவாங்க. அந்த மாதிரி நானும் கேட்டுக்கிறேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். நேற்று மாலை வந்து ஒரு முதல்வரை சந்திக்கிறோங்கிறத மீறி நம்ம தொழிலில் இருந்த ஒருத்தர், நம்ம நேசத்துக்கு உரியவராக இருந்த ஒருத்தர், அப்புறம் மாண்புமிகு மாணவன் ஒரு படத்தில் நடித்த மிக சாதாரண நிலையிலேருந்து அவருடைய லைஃப் ஆரம்பித்து ஒரு பெரிய ஸ்டாராகி அந்த ஸ்டார்டம் வந்து எப்படியாவது மக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் விஷயங்களை பற்றிலாம் கவலையே படாமல் தன்னந்தனியாக ஒரே ஒரு மனிதன் ஒன் மன் ஷோ மாதிரி அந்த வாருக்குள்ளே போய் போரிட்டு ஜெயிச்சு போய் அந்த முதல்வர் ஆசனத்தில் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே நான் ரொம்ப எமோஷ்னலாக, நான் இதை அடிக்கடி நினைப்பேன். ஷோபா சந்திரசேகர் அவர்களும் திரு சந்திரசேகரும் எப்படி வந்து திரு விஜய் வந்து மேடை ஏறும்போதோ இல்லை சிஎம் ஆகும்போதோ என்ன மாதிரியான உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி உணர்ச்சி எனக்கு, நான் ஜென்ரலாகவே அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலான கேரக்டர். நேற்று நான் அவரை சந்திக்கும் போது கூட கொஞ்சம் நேரத்தில் எமோஷனல் ஆகிட்டேன். இந்த விஷயத்தெல்லாம் பேசும்போது அவரே பயங்கர ஆச்சரியப்பட்டு, என்ன சார் இப்படி எமோஷனல் ஆகுறீங்க நீங்கள்? நான் சொன்னேன், உங்களுடைய வெற்றி சாதாரண வெற்றி இல்லை சார். நான் ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவனாக இருந்தால் உங்கள் வெற்றியை நான் வேறு விதமாக பார்க்கலாம், என்னுடைய விமர்சனங்கள் வைக்கலாம். இது நான் விமர்சனமே வைக்கிறதில்ல, மகிழ்ச்சியை மட்டும்தான் தெரிவிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் ரொம்ப உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம்லேயே ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃப்ரேம் ஒன்று, போர்ட்ரேட் ஒன்று பண்ணி, அதில் கீழே வந்து ஒரு சிம்மாசனத்தை மட்டும் ஒரு 3Dயாக பண்ணி, அதாவது அந்த ஃப்ரேமை விட்டு ப்ரொஜெக்டாகி வெளியில் வந்திருக்க மாதிரியான ஒரு சிம்மாசனம், அதையும் வச்சுட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஒரு கிங் மாதிரி மிஸ்டர் விஜய் இருப்பார், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நண்பர் ஸ்ரீதர் வந்து அதை அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுத்தாரு. இது ஒரு 4-5 நாளாக தவம் இருக்குது அவர்கிட்ட போகிறதுக்காக. அதை எடுத்து காமிச்சோன்னே அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அதை பார்த்தாரு. அப்புறம் நான் வாசித்து காமிச்சேன். மெதுவாக ரொம்ப யோசித்தார், நான் சொல்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. அப்புறமேல அதை ரசித்தார். நான் எழுதியிருக்கிறது வந்து சினிமாயனம் டு சிஎம் ஆசனம், சினிமாயனம் டு சிஎம் ஆசனம். அராஜகமற்ற ஆட்சியை தர அரகஜா திலகமிட்டு விஜய பேரரசாக அரியணையை அலங்கரிக்கும் உலக அரசியல் அதிர்வின், அதிர்வினில் வந்து தமிழ் எழுத்துக்களாக இல்லாமல் அதிர் தமிழாகவும் விஐஎன் WIN வந்துட்டு இங்கிலீஷில் அதிர்வின் முதல்வருக்கு. இது வந்து எனக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்குது. அது வந்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆரம்பத்துலேருந்து நான் யாரையும் காப்பி அடிக்கிறது இல்லை. பட் நான் எழுதுகிற மாதிரி வேறு ஒருத்தரை காப்பி அடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய அதில் வார்த்தை புரட்டல் கிரட்டல், நான் அதை ரசிப்பேன். இந்த அப்புறம் நான் எழுதுனதுக்கப்புறம் நான் உடனே அதை எடுத்து அப்படியே போட்டுற மாட்டேன். தமிழரசன் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், நல்ல தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர், ஏதாவது சந்திப்பிழைன்னா அவர்கிட்ட கொடுத்து திருத்திக்குவேன். அந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்க ஒரு 4-5 பேர்ட்ட அதை காட்டுவேன். அப்படி நான் இதை அவர்கிட்ட காட்டும்போது, அராஜகமற்ற ஆட்சியை தர அரகஜா திலகமிட்டுன்னா, அரகஜான்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களா, அது வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது எப்படி சார் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதாகும்? நான் சொல்கிறேன், அவருடைய நெற்றில் இந்த மாதிரி ஒரு கருப்பு பொட்டு நான் சமீபத்தில் பார்க்குறேன், அது பேர் வந்து அரகஜான்னு. இப்போ உலகம் பூரா அது ஒரு பயங்கர வைரல் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் அரகஜா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அரகஜம் முழுகஜம்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அரகஜாவை. அவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சு அது. எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அதை எடுத்து, எனக்கு இந்த ஜவ்வாது மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும். இப்போ வர பர்ஃப்யூமை விட எனக்கு அந்த ஜவ்வாதெல்லாம் பிடிக்கும். நான் நாடகத்துலேருந்து வந்தவங்கிறதுனால நாடகத்தில் வந்து வெறும் 25 பைசாவுக்கு ஒரு ஜவ்வாது பொடி கிடைக்கும். அதை எடுத்து தண்ணியில் போட்டு தடவி அதில் உடம்புலலாம் தடவிக்கிட்டு, MK தியாகராஜ பாகவதர் அந்த மாதிரி ஜவ்வாது பவுடர் தடவுவார்னுவாங்க. அந்த மாதிரி வெறும் 25 பைசாவுக்கு வாங்கி அதை 25 மாதம் வச்சுருப்பேன் நான். பொடி போடுற மாதிரி அதை எடுத்து கொஞ்சமாக எடுத்து பொடி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பொடி எடுத்து பொடியோண்டு போட்டு அந்த மாதிரி
அந்த மாதிரி எனக்கு இந்த அரகஜா ஸ்மெல் பிடிச்சிருக்கு. நான் வந்து என்னுடைய வார்த்தைகளுக்குள்ளே அந்த காயினேஜ் அராஜகமற்ற அரகஜா இவ்வளோ தான் என்னுடைய விஷயம். அது ரெண்டையும் எடுத்து போட்டு எழுதியிருந்தேன். அதனால் இது வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை சார். அப்புறம் அவர் சொன்னார், உங்கள் எழுத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அதனால் அப்படின்னு. ஆனால் விஜய் பேரரசுங்கிறத யாருமே தப்பாக சொல்லவே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு தடவை விஜயம்ங்கிறத பற்றி நான் சொன்னேன். யார் வேணாலும் விஜயம் செய்யலாம் அப்படின்னு சொன்னது அந்த நேரத்தில் ஒரே பரபரப்பாச்சு. அப்புறம் இப்போ சமீபத்தில் ராஜா சாருடைய ஷோவில் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு, உலகத்துக்கே இசைராஜா இளையராஜாவாக இருக்கலாம், ஆனால் நாட்டுக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு ராஜா விஜயம் செய்திருக்கிறார். விஜயம் சொன்னோன்னே அடிக்கிறாங்க கிளாப்ஸ். எல்லாருக்கும் தெரியும் அவர் மிஸ்டர் விஜய் சொல்கிற நானுங்கிறது தெரியும். அந்த விஜய் பேரரசு தான் நான் சொல்ல வந்தது. இது வந்து அந்த ஃபோட்டோ வெளியில் வந்து அதில் நான் என்ன எழுதியிருந்தேன் வெளியில் வந்ததுக்கப்புறமேல உடனடியாக அது ஏன் விஜய பேரரசுன்னு போடுறீங்க